நெக்ஸ்ட் நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இந்த வாரம் ஸ்ரீ பைரவி ஜோதிடர் அசோக் குமார் அவர்களின் வார பலன்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம நேர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளௌம் ஹ்ரீம் ஸ்வஹா. இந்த ராசி பலத்துக்கு போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நாம பார்க்கலாம். அது பாருங்க, எத்தனை பேருக்கு இப்ப ஒரே ராசியில பிறந்திருப்பாங்க, ஒரே டேட்ல பிறந்திருப்பாங்க, ஒரே நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க. அப்படின்னா எல்லாரோட ஃபியூச்சரை ஒரே மாதிரி இருக்குமா? கண்டிப்பா இல்லை. எதுக்கு? உங்களோட டேட் ஆஃப் பர்த்தோ டைமோ என்னமோ தப்பா இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இந்த கை ரேகை வச்சு அது ரெண்டுமே சிந்தசைஸ் பண்ணி தான் பார்க்கணும். இந்த கை ரேகை லைன்ஸ் சேஞ்ச் ஆகுது. பாருங்க, மேஜர் லைன்ஸ் சொல்லுவாங்க, மைனர் லைன்ஸ் சொல்லுவாங்க, சின்ன சின்ன ரேகைகள் எல்லாம் இருக்கு. இப்போ உங்க ஜாதகத்துல ராஜயோகம் இருக்குன்னு பாருங்க, கஜகேசரி யோகம் இருக்கும் பாருங்க. அது கையில எப்படி இருக்கு? இப்ப கஜகேசரி யோகம்னா ஜூபிட்டர் குரு கிரகம் சந்திரன் சேர்ந்து இருக்கிற ஒரு யோகம். அது இந்த கைரேகையில எந்த டைம் பீரியட்ல இதாயிருக்கு. இப்போ ஆர்ஜி ராவ் அவர்களோட ஒரு கான்ட்ரிபியூஷன் நாடி ஜோதிடத்துக்கு நிறைய இருக்கு. சிஎஸ் பட்டேல் அவர்கள் கூட நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. ஆர்ஜி ராவ் அவர்களோட அவர் எழுதியிருக்கிற அந்த புத்தகத்துல அவரோட ரிசர்ச்னால இந்த கைரேகை வச்சு நம்ம ஜாதகம் ரெண்டுமே வச்சு நிறைய விஷயங்களை பத்தி சொல்லலாம். இப்ப பாருங்க, உங்களுக்கு கல்யாணம் எப்ப நடக்கும், வேலை எப்ப கிடைக்கும், இந்த பைனான்சியல் பிரச்சனை எப்ப வெளியே வருவீங்க, இந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம சொல்லணும்னா ஜாதகத்தை பார்த்து, கோச்சாரத்தை பார்த்து, இந்த கைரேகை வச்சு எந்த ஏஜ்ல அந்த ரேகை ஸ்டார்ட் ஆகுது, இப்போ அந்த லைன்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எந்த இயர்ல ஸ்டார்ட் ஆகுது. இப்ப பாருங்க, இந்த 12 ராசிகள் நம்ம கையில இருக்கு. ஸோ அது வச்சு எப்படி சொல்றது, ரெண்டுமே மேட்ச் பண்ணி தான் சொல்லணும். அப்படி உங்க ஜாதகத்தை பார்க்கறதுக்காக இதுக்கு நிறைய பேரோட டைமும் டேட்டு சரியா இருக்காது. ரெண்டுமே சேர்த்து ரெண்டுமே சிந்தசைஸ் பண்ணி பார்க்கறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல உங்க கன்சல்டேஷன் நீங்க புக் பண்ண. கும்ப ராசி 2026 மே 24 அப்புறம் இந்த வார பலத்துல இந்த கும்பராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ராசியில இருக்கிற ராகு, 7வது வீட்டில் இருக்கிற கேது, ரெண்டுமே திருமண வாழ்க்கைக்கு பிரச்சனை கொடுக்குற கிரகங்கள் தான். இது உங்களுக்கு தலைவலி, அதுக்கப்புறம் ஆங்ஸைட்டி, ஓவர் திங்கிங், என்னென்னமோ அன்யூஜுவலான தாட்ஸ் உங்களுக்கு வரும். நிறைய பேருக்கு ஹெட்டேக் அதிகமாயிடும், தலைவலி. ஸோ ரொம்ப ஜாக்கிரதை இருங்க. 7வது வீட்டில் இருக்கிற கேத்து இருக்கிறதுனால உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல பிரச்சனை, நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்பீங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்பீங்க, பிரியிற சான்சஸ், செப்பரேட் ஆகிற சான்சஸ், திருமண வாழ்க்கையில பிரச்சனை, காதல் விஷயத்துல பிரச்சனை, செப்பரேஷன் ஆகிற சான்சஸ். அட் த சேம் டைம் கேத்து 7வது வீட்டில் இருக்கிற சோசியல் மீடியா, இந்த இதுக்கு எல்லாமே காரகம் தான். அங்கே கூட பிரச்சனை வரலாம். ஏதோ நீங்க போஸ்ட் பண்ணுவீங்க, அங்கே உங்களுக்கு பிரச்சனை வரலாம். இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஜாக்கிரதை இருந்து கேர்ஃபுல்லா நீங்க அடி வைக்கணும். 2வது 12th ஹவுஸ் லார்டு சனி 2வது வீட்டில் இருக்கிறது ஃபைனான்சியல் லாஸ் ஆகிற ஒரு காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் இருக்கும்போது ஃபைனான்சியலா உங்களுக்கு முன்னேற்றம் இருக்காது, லாஸ் ஆகும். எந்த விதமான பிசினஸ் ஆகும் சரி, அது பெருசா இருக்கலாம், சின்னதா இருக்கலாம், அது கண்டிப்பா லாஸ் கொடுக்கும். ஜாகிரதையா இருங்க. 2வது வீட்டில் இருக்கிற சனினால உங்களுக்கு இது இப்போ சாடே சாத்தி கூட ஸ்டார்ட் ஆயிருக்கு இல்லையா. இது சாடே சாத்தி பத்தி பயப்படுறது வேண்டாம், அனுமான் சாலிஸ் சொல்லிக்கோங்க. ஆனா அப்படி இருக்கும்போது ஃபைனான்சியல் லாஸ் இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஜாகிரதை பண்ணுங்க. இப்போ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, சடனா எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. ஒரு ஜாப்ல இருக்கீங்க, ஜாப் விட்டுட்டு சடனா ஜம்ப் ஆகுறது, ஜாப் விட்டுட்டு பிசினஸ் ஜம்ப் ஆகுறது, எல்லாத்துக்குமே வெயிட் பண்ணுங்க. சரியான டைம் வரணும். ரொம்ப ஜாகிரதையா முடிவு எடுத்துக்கணும். எப்படின்னா சில பேருக்கு ஜாப் அடிக்கடி சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்படி சேஞ்ச் பண்ண சக்சஸ் இருக்காது. ரொம்ப வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஜாப் விஷயத்துல இந்த கும்பராசியில பிறந்தவருக்கு மிகப்பெரிய சக்சஸ் இருக்கு. எஸ்பெஷலி கவர்மெண்ட் ஜாப் யாரு தேடிட்டு இருக்கீங்களோ, எழுதிட்டு இருக்கீங்களோ, இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கீங்களோ, எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே இருக்குது. தசம பாவத்தை சூரியன் பார்க்கும்போது யூஸ்வலா அவருக்கு கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயத்துல சக்சஸ் இருக்கும். பஞ்சம பாவத்துல இருக்கிற குரு, அவர் சுக்கிரன் நம்ம பார்த்தா கண்டிப்பா அவருக்கு காதல் விஷயத்துல சக்சஸ் இருக்கும், சந்தான யோகம் இருக்கும். நிறைய பேர் ஐவிஎஃப் பண்ற, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். அதுக்கப்புறம் உங்களோட குழந்தைகளுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொடுத்துட்டு இருக்காங்களா, எக்ஸாம் எழுத போறாங்களா, கண்டிப்பா அவருக்கு அதிகமான சக்சஸ் இந்த கும்பராசியில பிறந்தவருக்கு இருக்கு. குருகிரகம் இருக்கிறதுனால நீங்க
ஏதோ ஒரு விஷயம். இப்ப நிறைய பேர் வருவாங்க, சார் என்ன நான் ஜோதிஷம் கத்துக்கணும், நீங்க கத்துக் கொடுவீங்களா, இது பண்ணுவீங்களா, இல்லை டீச் பண்ணுவீங்களான்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அதுக்கெல்லாம் யோகம் இல்லை. கைரேகையில நாம வந்து இந்த குரு கிரகத்தை பார்க்கும்போது, பஞ்சமஸ்தானத்தை பார்க்கும்போது ஹீலிங் லைன்ட்டு வரும். அது இருந்தா அவர் அஸ்ட்ராலஜர் ஆக முடியும். அவர் சொல்ற கொடுக்குற ப்ரெடிக்ஷன்ஸ் நிஜமாகும். அது இருக்கா? கைரேகையை வச்சு நமக்கு ஈஸியா சொல்லலாம். அதே மாதிரி திருமண வாழ்க்கையில பிரச்சனை, காதல் விஷயத்துல பிரச்சனை, எல்லாமே நம்ம கைரேகையை வச்சு சொல்லலாம். அது வந்து நம்ம சைக்காலஜியா அது எக்ஸ்பிரஸ் பண்ணுது இந்த கை. நான் எல்லாருக்குமே ரைட் ஹேண்ட் தான் பாக்குறேன். எதுக்குன்னா எது டாமினன்ட் ஹேண்டோ அதே நாம பார்க்கணும். எப்படின்னா நீங்க லெஃப்ட் ஹேண்டா இருந்தா மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் பார்க்கணும். அது விட்டுட்டு எல்லாருக்குமே ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பார்க்க கூடாது. பெண்களுக்கு லெஃப்ட், ஆண்களுக்கு ரைட் ஹேண்ட். அதனால அப்படி நம்ம ஈஸியா சொல்ல முடியும் இந்த விஷயத்தை பத்தி எப்படி இருக்குன்னு. ஸோ அதனால கும்பராசி பிறந்தவருக்கு இத்தனை விஷயங்கள் இருக்கு.